எப்படி இருக்கு விஜயோட இந்த 2 மாச ஆட்சி? செம கிழின்னு கிழிச்சிட்டாரு. செம மாஸ் கட்டிட்டாரு. ஏதோ உங்களுக்கு பிடிச்ச அப்படி ஒரு மாஸ் கட்டினார் பாருங்க, பெரிய மாஸ்னஸ். சட்டசபைக்கு அவரை விட்டா வேற ஆள் இல்லாத மாதிரியே ஒரு இதை பண்ணிட்டாரு, மாஸ் கட்டிட்டாரு. வரலாறுலயே இல்லைன்னா அது வரலாறுலயே இல்லை. நாங்க படத்துல தான் பாத்துக்கிறோம் அவர் நடிப்பை. சட்டசபைக்குள்ள உட்காந்து நடிக்கிற ஒரு மனுஷனை அவரை தானே நாங்க பாக்குறோம். அப்ப நீங்க என்ன அவர் விஜய் நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க? ஏன்னா இவ்வளவு நேரம் சொன்னது புரியவே இல்லையா? நீங்க பாராட்டுறீங்களா? நடிச்சிட்டு இருக்கேன் பாராட்டுறோமா? என்ன அவர் மாஸ் சட்டசபையில உட்காந்து இப்படி பண்ணும்போது அவர் தெரிய வேண்டாம். சட்டசபையில எதுக்கே உட்காந்துன்னுக்கிற? மக்களுக்காக பேசுறதுக்கு தாயா, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போற சொல்றதுக்கு தாயா. இந்த 2 மாசம் ஆட்சியில் என்ன பண்ணின்னு இருக்கிற, பண்ண போற, இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ண போற, இதெல்லாம் பேசுறதுதான் சட்டசபை. இந்த நடிப்புக்கெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு சீனை போட்டுக்கின்னு நடிக்க வச்சுக்கின்னு உன் பின்னாடி ஒரு 130 பேரை உட்கார வச்சுக்கின்னு நீ பண்ணுறது பத்தாதுன்னு அதுக்கு மேலே அவனுங்க ஒருத்தரை பக்கத்துலேயே உட்கார வச்சு பொய்யா ஒருத்தர் கக்கின்னு கிடக்குறான் தேவையில்லாம. யார் சொல்லும்? உலகத்துக்கு தெரியாத மனுஷனா ஆதவ அர்ஜுனா தான். பொய்யா எதுக்கேத்தாலும் பொய் சொல்லின்னு கிடக்குறான். எதுக்கேத்தா ஒரு மனசாட்சி வேணாம். பேச தெரியாத ஒரு அரசியல், பேச தெரியாதவெல்லாம் அரசியல் வந்துக்கிறான், படிக்க தெரியாதவெல்லாம் அரசியல் வந்துக்கிறான். ஒரு விஷயமும் அப்படி இவங்க எப்படி அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களோ, இப்போ இவங்க பண்ணுற தப்பு ரீல்ஸ் எடுத்து போட ஆள் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்கணுன்ட்டு போட்டுன்னுக்குறாங்க. நீங்கள் பண்ணுற தப்பையும் ரீல்ஸாக ஓடினுக்குது. ஒருத்தர் என்னடா செங்கோட்டையன் ஜாதி ஒழிகிறன்னு ஜாதியை பற்றி போட போகிற ஐடி கார்டில்ன்றாப்புல, ஒருத்தவங்க என்னன்னா போட்டு பாட்டு போட்டின்னு குத்தாட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஸ்கூலில். இதெல்லாம் தேவையா? உன்னை எதுக்கு அரசியல் உட்கார வச்சாங்க? குத்தாட்டம் ஆட வரைச்சாங்க. அது நீ சினிமாலே இருந்திருக்கலாம்ல. விஜய்க்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அரசியல் தெரியாது. உனக்கு அரசியல் தெரியாது, உன் மனசாட்சிக்கு அது தெரியும். குரங்கு கையில் பூமலை கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அவர் பிச்சின்னு கிடக்குறாரு. குரங்கு கையிலேருந்து தப்பிச்சு இப்படி திரும்பி பார்க்கலாம்னா ஆதவ அர்ஜுனாவும் புஷியானதும் முதல்ல வாய்க்குள்ளே போன மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள்லாம் அவ்வளோதான், இதான் கதை. முதல்ல வாய்க்கிட்டையும் குரங்கு கையில் மாட்டிக்கின்னு முழிச்சுன்னு கிடக்குறோம் நாங்கள். முக்கியமாக பொதுமக்களுக்கு இது ஒரு பாடம். நல்ல அறிவு இருக்கிறவங்க, மனசாட்சி இருக்கிறவங்க கரெக்டாக தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவாங்க. அவங்கெல்லாம் நான் சொல்ல வரல, கரெக்டாக தேர்ந்தெடுத்து இதுக்கப்புறமாவது ஓட்டு போடணும்.